வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் விசேஷம்னு சொல்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையான இலங்கையில் நாட்டில் விசேஷம். கடந்த வெள்ளிக்கிழமை தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பின்னர் அந்த பிரச்சனை போய் இப்போ பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி இன்றைய வெள்ளிக்கிழமையும் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. கைதுகள், விடுதலைகள் அப்படி என்று சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அதை முதல்ல என்னென்று பார்ப்போம். முதலாவது, இன்று தேசிய வைத்தியசாலையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டிஸ்சார்ஜ் ஆகி சென்றிருக்கிறார் வீட்டுக்கு. அதாவது தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பின்னர் நோமல் வார்டுக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது அவர் வீட்டுக்கு செல்வதற்காக வைத்தியர்களால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸோ அவர் வீட்டிலும் சில நேரடி வைத்தியர்களின் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தியர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கிழமை மாதிரி அவர் ஒரு பெட் ரெஸ்ட் இந்த மாதிரி தான் ரெஸ்ட்டில் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிலையில் அவர் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டு அரசியல் நகர்வுகளை பார்க்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அவர் வைத்தியசாலையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சில புகைப்படங்கள், எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக அவர் கையில் ஒரு புத்தகம் ஒன்று வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் வாசிப்பு பழக்கம் கூடினோரால் அவரோட வீட்டிலேயே ஒரு பெரிய லைப்ரரி ஒன்று வச்சிருக்கிறார் தகவல் வந்திருக்கு. அந்த இடத்தை தான் கடந்த முறை அந்த அறகலைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த போது அவரை வீட்டை கொளுத்திய போது அந்த லைப்ரரியில் பெருமளவான புத்தகங்கள் அளிக்கப்பட்டு என்று சொல்லப்படுது. ஸோ அந்த கையில் வச்சிருக்க புத்தகம் என்னென்னு கொஞ்சம் தேடி பார்த்தா அது இங்கிலாந்தின் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் எழுதின அன்லீஸ்ட் என்ற ஒரு புத்தகம் தான் இது. அவர வரலாறு, அவர் என்ன மாதிரி இந்த இங்கிலாந்து பிரதமராக இருக்கும்போது நடந்த சம்பவங்களை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். போரிஸ் ஜான்சனை பற்றி படிக்கிறதுக்கு, போரிஸ் ஜான்சன் என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளவு வெற்றிகரமான தலைவர் இல்லை, அவர் தானாகவே ரிசைன் பண்ணி சென்றவரால். ஸோ அந்த புத்தகத்தை தான் ரணில் விக்ரமசிங்கே வாய்ச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த டைம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த நிலையில் அவர் சஜித் பிரேமதாசவுடன் தொலைபேசியில் அழைத்து கதைத்ததாகவும் தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. எந்த வகையிலும் உறுதிப்படுத்த இல்லை யாரும், ஆனால் அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. ஸோ வருங்காலங்களில் என்ன சொல்கிறது, ஒரு கூட்டணியோ சில வேளை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாரும் மறுப்பதற்கு இல்லை என்றால் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே தன் வாழ்நாளிலேயே மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகத்தான் அரசியல் நடத்தி வந்திருந்தார். தற்பொழுது மஹிந்த ராஜபக்சவே ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆதரவு தெளிக்கும் ஒரு நிலை வந்திருக்குது. அப்படித்தான் இது. அரசியலில் எதுவும் நடக்கலாம், என்னவும் நடக்கலாம். பார்ப்போம் இனிமேல் எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்று இலங்கையில் 2 முக்கியமான கைதுகள் நடைபெற்றிருக்குது. முதலாவது முன்னாள் அமைச்சர், அதாவது சந்திரிகா காலத்திலிருந்தே அமைச்சராக இருந்தவர், பின்னர் மஹிந்த ராஜபக்ச அமைச்சராக இருந்தவர், பின்னர் மஹிந்த ராஜபக்ச